ஹாய் ஹலோ வெல்கம் டு சண்டே மார்னிங். இன்றைக்கி காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி ஃபஸ்ட்டு மாவு ஆட்டிடணும். ரொம்ப நாள் ஆச்சு மாவு ஆட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாவு ஆட்டுறதுக்காக ஊற போட்டேன். அப்புறம் பார்த்தா எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம ஏன் இப்போ முழிச்சிட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டேங்க. என்ன பண்ணுறது, காலையில் டெய்லி நேரத்தில் எழுந்திரிச்சி அந்த சண்டே ஒரு நாள் நல்லா தூங்கலான்னு நினைப்போம். ஆனால் தூக்கம் வராது. அதுதான் நம்மளோட இதாக இருக்கும். தூங்குடான்னு சொன்னால் கூட தூக்கம் வர முடியாது. அதுக்கப்புறம் எந்திரிச்சு கிரைண்டரில் மாவெல்லாம் போட்டு ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவாட்டி வச்சுட்டேங்க. நான் இட்லி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சண்டே தான், டைம் ரிலாக்ஸாக பண்ண முடியும். மற்ற நாள்னால் ஹரிபரியாக இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட்டு போய் வரும். சண்டே மோஸ்ட்லி கரண்ட் அவ்வளோ சீக்கிரம் போகாது. மாவாட்டி வச்சிடலாம், நாட்டி வச்சாச்சு. உளுந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்து நல்லா ஊறுதுங்க. ஒரு தடவை உளுந்து வாங்கினா அது நல்லா பெருக மாட்டேங்குது, ஒரு தடவை வாங்கினா நல்லா பெருகுது. அது எப்படி பார்த்து வாங்குறதுனே தெரில. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மாவெல்லாம் ஆட்டி எல்லாம் எடுத்து பக்கெட்டில் வச்சாச்சுங்க. கல்லுப்பு போட்டு எல்லாமே ட்ரை பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மிஷினில் கொஞ்சம் துணியெல்லாம் போட்டு எடுத்து காய போட்டு வச்சுட்டு மதிய சமையலுக்கு ஆரம்பிக்க வேண்டியதா அப்படின்ட்டு அப்படியே நம்ம அப்படியே எப்பவும் போல் சண்டேனா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படி டிவி பார்த்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செக்கில் எண்ணெய் சொல்லி வச்சுருந்தோம். அவங்க வெயில் அடிக்கும்போது தான் ஆட்டி கொடுப்பாங்க. ஏன்னா எப்போவுமே வந்து மற்ற நாள் மழை பெய்யுது அப்படின்னா தேங்காய் காய போட முடியாது இல்லையா, அதனால். ஸோ எண்ணெய் கிடச்சிருச்சு. ரொம்ப நாள் ஆச்சுங்க, தேங்காயே தீர்ந்துச்சு. கடையில் வாங்கி எண்ணெய் யூஸ் பண்ணாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி வராது. அதனால தான் எப்போவுமே இப்போல்லாம் வந்து 10 லிட்டர் எச்சா கொடுத்தா கூட கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறது என்னமோ. அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து 1 பாட் ரைஸ் தான் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கு கோகுலாஷ்டமி, இன்றைக்கி நான்வெஜ் பண்ணோம்னா அது மீதி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவும் போல் பார்த்திங்கன்னா அதாவது அரிசி பருப்பு கோயம்புத்தூர் ஸ்பெஷலுங்க. அதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயமும் பூண்டும் நிறைய போடணும். கூடவே சீரகம் எல்லாம் போட்டுட்டு எப்பவும் போல் தாளிச்செல்லாம் விட்டுறணும். தாளிச்சு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கூட்டி வச்சுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அரிசியெல்லாம் போட்டுட்டு தேங்காய் வந்து இதே வரக்காயாக இருந்ததுன்னா பல்லாக வெட்டி போடுவாங்க. அப்படின்னு வணக்கி அது செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கூடவே இஞ்சி பூண்டு மறக்காமல் போடணும். இதெல்லாம் போட்டோம்னா செம்ம மணமாக இருக்கும் அந்த சாப்பாடு. நம்ம சின்ன வயசுலலாம் வந்து பிரியாணிங்கிற வார்த்தையே எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது. ஒரு வேளை இந்த பருப்பு சாப்பாடுங்கிற விஷயம் எதனால் எல்லாத்துக்கும் பிடிக்குதுன்னா அது பிரியாணி மாதிரி 1 பாட் ரைஸாக இருந்ததுனால தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குமோ. சரி, அது வேற இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர் சைடு 1 பாட் ரைஸ் பிரியாணின்னா வந்து பருப்பு சாப்பாடு தான். அதுவே பாருங்கள், அது குளிருக்கு நைட் டைம்னா தான் ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு தயிர் நல்ல கொலைய தயிர் வச்சு சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன். அப்புறம் நாங்கள் வந்து நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிடுவோம். செம்மையாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எக்கு கிரேவி தான் பண்ணியிருக்கேன். பெப்பர் போட்டு செம்மையாக இருந்தது. ஸோ கூட சிப்ஸு, நார்த்தங்காய் ஊறுகாய், தயிர் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு லோக்கல் சேனலில் காஞ்சனா ஃபிலிம் போட்டிருந்தாங்க. இந்த படத்தை 100 தடவைக்கு மேலே எங்கள் வீட்டில் 2 பொடுசும் பார்த்துருக்குங்க. விடாமல் சிரிப்பாங்க. அது என்னமோ இந்த படம்னா அவங்களுக்கு அவ்வளோ உயிர். சரி, நாங்களும் அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.